வச்சுருப்பாங்க. சொல்லுங்க ஒரு அடிச்சு பாருங்க, எல்லாம் சைக்காலஜியாக சொல்லுங்க. நீங்கள் வரணும், அவங்களையும் வச்சு சேர்த்து விசாரிக்கணும்னு கூப்பிட்டா நாங்கள் விசாரணைக்கு வர தயார் ரெடியாக இருக்கோம். பிரபல இருட்டுக்கடை அல்வா திருமதி கவிதா சிங் அவர்களுடைய மகள் ஸ்ரீ கனிஷ்கா அவர்களுடைய திருமணம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி தாளையத்தில் அமோகா பேலஸில் வைத்து மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஸ்ரீ கனிஷ்காவுடைய கணவர் திரு கோயம்புத்தூரை சேர்ந்த பல்ராம் சிங் அவர்கள் இருவரும் கல்யாணம் முடிஞ்சு சிறப்பாக வந்து கோயம்புத்தூரில் வசித்து வந்தாங்க. வசித்து வந்த காலத்திலே கல்யாணம் முடிஞ்சதிலிருந்தே இருவருக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து லவ் அஃபேர்ஸில் வந்து தொடர்பாக இருந்து வீட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணு அடிக்கடி வரப்போய் பேசுது. அது சம்மந்தமான வீடியோகளும் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு. இது சம்மந்தமாக வந்து நிறைய தடவை வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டில் சொல்லி பார்த்துருக்கு கணவர்கிட்ட, இப்படி பண்ணாதீங்க வைக்காதீங்கன்னு. அவளை வந்து ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி டீயை போட்டு வா, காஃபியை கொண்டு வா, தோசை சுட்டுவான்னு சொல்லி அந்த பிள்ளையை வந்து வேலைக்காரி மாதிரி நடத்துனாங்க. இது சம்மந்தமாக மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த ஸ்ரீ கனிஷ்கா அவர்கள் வந்து திருநெல்வேலிக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெற்றோர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பெற்றோர்கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து அவருடைய நடந்த சம்பவங்கள் அவள நிலைகள் எல்லாத்தையும் சொன்னாங்க. சொல்ல போய் வந்து மாநகர காவல் ஆணையாளரிடம் வந்து ஒரு புகார், ஸ்ரீ கனிஷ்கா வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க. புகார் வந்து கடந்த 4 நாளைக்கு முன்னால் புகார் கொடுத்து, புகாரின் விசாரணையில் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் பாளையங்கோட்டைக்கு அனுப்பப்பட்டு அந்த விசாரணைக்கு நாங்கள் ஆஜரானோம். விசாரணையில் வந்து எங்கிட்ட தரப்பில் உள்ள என்ன நடந்தது எல்லா விசாரணையும் கேட்டுக்கிட்டாங்க. விசாரித்து அந்த பையனுக்கு, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பையன் பல்ராம் சிங் அவர்களுக்கு வந்து அழைப்பானை கொடுத்தாங்க. ஃபோன்லேயும் தொடர்பு கொண்டு பேசினாங்க. பட் ஆனால் ஃபோனில் அவர் ஃபோனை எடுக்கிறனால வந்து நேரடியாக அழைப்பானை சம்மன் சர்வீஸ் செய்யப்பட்டு அதையும் வாங்கிட்டு நான் கடந்த வருகின்ற திங்கட்கிழமை 11 மணிக்கு வந்துருந்தேன், விசாரணைக்கு வந்துருந்துச்சு சொன்னாங்க. இன்று வரை ஆச்சு, 11 ஆச்சு, இன்று வரைக்கும் விசாரணைக்கு அவங்க வரலை. காவல்துறை ஆய்வாளர் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு பார்த்தாங்க ஃபோனில். பட் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வழக்கறிஞராகி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் விசாரணைக்கு வருவாங்கன்னு சொல்லி. குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. என்னென்னா வந்து அந்த பையன், அதாவது மாப்பிள்ளை வந்து அந்த வீட்டில் இருந்து ஒரு 4 வீடு தள்ளி ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர்றதாகவும் பேசுறதாகவும் அந்த பொண்ணோட காரில் போகிறனாலும் அப்படி எல்லா விஷயத்துக்கும் இப்போ தொடர்பில் இருக்க தான் செய்கிறாங்க. இது சம்மந்தமாக வந்து அந்த லிவிங் டுகெதர் கூட சொல்லலாத. இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட். அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போக வைக்கிறேன், அவளை கூப்பிட்டு போக, எங்கே போகலாம் அவளையும் கூப்பிட்டு போகிறது, அவளை நீ டீயை போட்டுவா, காஃபி போட்டுவான்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அதோட தொடர்பு இருக்கிறது. அந்த பொண்ணோடு வந்து இவங்க வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே வரதட்சணையாக வந்து பல பவுன் நகை கொடுத்துருக்காங்க, வைரம் கொடுத்துருக்காங்க, வைடூரியம் கொடுத்துருக்காங்க. அதுபோக டிஃபெண்டர் கார் வேணும்னு சொல்லி பையன் கேட்டிருக்காங்க. டிஃபெண்டர் கார் வாங்குறதுக்காக 1 கோடி ரூபாய்க்கு 50 லட்ச ரூபா ஹார்ட் கேஷ் அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதுபோக வந்து லோன் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த HDFC பேங்க்கில் லோன் வந்து கனிஷ்காவுடைய அக்கௌண்ட்டில் இருந்தும் அந்த நம்ம கவிதா சிங் அந்த அம்மாவுடைய அக்கௌண்ட்டில் வந்து நிறைய பணம் போயிருக்கு. இதுக்கு இடையில வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 25 லட்ச ரூபா எனக்கு அனுப்பிவிடு அப்படிங்காங்க. அந்த அம்மா 25 லட்ச ரூபா ஒயிட்டில் அனுப்பியிருக்காங்க. அது போக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதையும் நம்பி கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளோட மகளோட திருமணம் முடிஞ்சுது, சரி நல்லா இருக்கட்டும் சொல்லி நல்லா சேர்ந்துருவாங்க, நல்லா பிரச்சனைலாம் இருப்பாங்கன்னு சொல்லி அது சம்மந்தமாக கேட்டனால வந்து ரூபா கொடுத்துருக்காங்க. பட் அது அவங்க சொல்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அவங்க தரப்பில் உள்ள அவருடைய தரப்பில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இருட்டுக்கடை அல்வாய்க்கு வந்து எவ்வளோ கோடி ரூபா கடன் இருக்குது, இந்தியன் பேங்கில் இருக்குன்னு. அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒவ்வொரு தொழில் பண்ணுறான், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னா அவனுக்கு வந்து லோன் இருக்கா செய்யும். இது சம்மந்தமாக வந்து ஒரு பழிவாங்க நடவடிக்கையில் வந்து சம்பந்தலாத வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா கடன் இருக்குது, அவ்வளோ ரூபா கடன் இருக்குது, இவ்வளோ லோன் இருக்குது, அதெல்லாம் தேவையான அவசியம் கிடையாது. இது குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அது என்ன சம்மந்தமோ அதை தான் நம்ம தீர்த்து வைக்கணும். இப்போ நம்ம புகாரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கனிஷ்காவுடைய புகாரில் வந்து இத்தனை வருஷமாக வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், திருமணம் நடந்த முதல்ல இருந்தே பிரச்சனை குடும்பத்தில் வந்து அவரை வந்து முறையாக வந்து ஒரு மனைவியாக அவர் பொருட்படுத்தவே இல்லை. கணவனாக இருக்கிறது ஒரு மனைவியாக வந்து இவங்களும் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்த ஆட்கள், அதனால் மனைவியாக பொருட்படுத்தவில்லை. அதனால் வந்து அதுபோக டவுரி அரசமெண்ட், அதாவது எனக்கு இவ்வளோ ரூபா கொடு, அவ்வளோ ரூபா கொடுன்னு அவங்கள்ட்ட வந்து க்ளைம் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க. அதுபோக வந்து இருட்டுக்கடை அல்வாவை எனக்கு எழுதி கொடுங்க, உங்களுக்கு போதும் கடை எனக்கு என் பையனுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி அவருடைய தகப்பனார் அவரும் கேட்காரு, இருட்டுக்கடாவை எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி. அது போக இவங்க வீடு மன்னார்பேட்டையில் இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்து அந்த பையனோட தகப்பனார் வந்து நேரில் வந்து எனக்கு கொலை மூட்டையில் விட்டுட்டு போகிறாங்க. எனக்கு வரதட்சணை தரணும், கடையை எழுதி தரணும்னு சொல்லி கொலை மூட்டையில் விட்டுட்டு வராங்க. அந்த அம்மா வந்து கணவன் மீது அவரோட மனைவி வந்து கணவன் மீது புகார் கொடுத்துருக்காங்க, அதிக வரதட்சணை கேட்காங்கன்னு. பட் என்ன நடவடிக்கைன்னு பார்த்து காவல்துறை எடுத்தால் நடவடிக்கை தெரியும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.
மட்டும்